உங்க குடும்ப கதை பேசுறீங்க. சுகமா வந்திருப்பேன். நான் யாரு? மாதா பிதா குருதேவம் இவர் சபைக்கு இந்த சிறுவர் ஒரு கோடி வணக்கம். ஒரு கோடி வணக்கம்.
பாண்டு மகாராஜுக்கு குந்தமாதேவி பிறந்தது மட்டும் தெரியும். ஆமா. ஆனா யாரோட அம்சத்தால் பிறந்தா தெரியுமா? யாருடைய அம்சத்தால்? அந்திரவாசி அந்தரவாசின்னு சொன்னா தேவலோகத்தை ஆண்டவர் தேவபாமான் தேவேந்திரன் அப்படி அம்சத்தால் பிறந்தவர். ஆமா. இந்த அர்ஜுனன் ஆமா பார்க்குறான் அது பிறந்து பங்காளி ஆகப்பட்டவர்கள் அதப்பா சிறுநாட்டு மன்னனுக்கும் காஞ்ச அம்மனுக்கும் சொந்த பிள்ளைகளும் ஆக மொத்தம் ஒரு 100 பிள்ளைகள். அப்போ ஒரு 100 வரைந்தா தெரியுமா? 105 பிள்ளைகள் பங்கு பங்காளிகள். பங்காளி ஆகப்பட்டவர் அவர் ராஜாக்களை கொல்வதற்காக பல விதமான சூழ்நிலை செய்து பார்த்தோம். மாமா கோபாலக்கண்ணன் அருளால் அவர் ராஜாக்கள் தப்பித்து வந்தோம். அது தப்பித்து வந்த பிறகு பார்த்தான் சண்டாள துரியோதனன் அதே ராஜாக்களை தூதுபாடி ஆடி பத்தினி பாஞ்சாலியை கொண்டு போய் 60ஆம் அடி ஏற்றி மானபங்கம் செய்தான். என்ன பண்ணா? ஏன்னா நீங்க அவமானப்பட்டமே அப்படின்னு அந்த பத்தினி பாஞ்சாலிய கொண்டு வந்து 60ஆம் அடி ஏத்தி கொடை ஊர்னாடா துஷ்டாதன. ஆமா. அப்ப பார்த்தா என்னுடைய மனைவியாகப்பட்டவர் பாஞ்சாலியை இறங்கி வந்து மறு சூதாடி அவர் ராஜாக்களிடம் தனத்தை மீட்டினார்கள். ராஜாக்கள் அடுத்த மீட்டினார்கள். அப்ப பார்த்தான் துரியோதனன் ராஜாக்களே 12 வனவாசம் ஓராண்டு ஐக்கியவாசம் கைத்து வந்தா காட்ட தருவே அப்படின்னு கட்டளையிட்டான். அப்படி கட்டளையிட்டானே முதல் வனம் என்ன நாட்டு வனம் என்றால் 12 வனவாசம் ஓராண்டு ஐக்கியவாசம் கைத்து வந்தார் நாட்டை தருவனை கட்டளையிட்டான். முதல் வனம் என்ன தம்பி? சூரியவனம். முதல் வனமோ சூரியவனம். பார்த்தா என்னுடைய தாத்தா எங்க தாத்தா வேதராஜர் ஓடி வந்து அவர் ராஜாக்களே சண்டான் என்ற கட்டளைப்படி 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அக்கியாவாசம் கைத்து வந்தா நாட்டை தருவனை கட்டளையிட்டான். அதனால் என் வார்த்தை நீங்க கேளுங்கள். காலத்தில் பாரத போர் நடக்கலாம், ஏற்படலாம், ஏற்படாமலும் போகலாம். அதனால் பரம கடவுளுக்கு என்ன தண்டனை பரம கடவுளை கோரி சபை செய்து பாஸ்வாத கனியும் சினிமு வராயுமோ பெற்று வந்தால் உங்களுக்கே செய்யும் அப்படின்னு எங்கள் தாத்தா வேதவேசர் உரைத்தார். அப்படி உரைத்த உடனே அந்த பரம கடவுளை கோரி சபை செய்வதற்கு யார் போவது? தர்மராஜ் தர்மராஜ் போய் சிவபெருமனை கோரி தபம் பெற்று அந்த சிலும்பு வள பாசத்து கரையை வாங்கி வருவாரு. வரவையில யாரு யாசம் கேட்டா கொடுத்துருவாரு. ஆனா பீமா போலாம் அந்த சிவபெருமன் வந்தா பாப்பா அப்படி வரலாம் அதை தோல் கொடுத்து தூக்குவாரு. அவன் போக மாட்டான். அந்த பசங்க போக முடியாது. தருமர் போகலாம், பரம கடவுளை கோரி தபம் செய்யலாம். அந்த பரம கடவுள் வருவார் வந்து பாஸ்வாதகனை சிலும்பு வளவும் கொடுத்தா யாருன்னா யாசகன்னு கேட்டா அப்படியே கொடுத்து யாரும் யாசம் கேட்டா அப்படியே கொடுத்து விடுவான். ஆனால் பீமம் போகலாம் தபம் செய்வான். பரம கடவுள் வந்தாதான் ஆச்சு. ஆனா வரலனா அந்த கைலாய மலையை தோல் கொடுத்து தூக்குவான். ஆமா பீமனை விடு நகுல சகாதேவர்கள் சின்ன பசங்க அப்படி என்று தம்பி அந்த பரம கடவுளை கோரி தபம் செய்ய என்ன நியமித்தார்கள். ஆமா அப்படி என்ன நியமித்தோனே என் ஆடப்பல்ல கலத்தி விட்டு சிவபெருமானை கோரி ஒரே மனதோடு ஆமா தபம் செய்யக்கூடியவர் அர்ஜுன பெருமான் தான் அப்படின்னு ஐவராஜாக்கள் நியமித்தார்கள். இவர் நேரம் அதாவது இமயமலை சென்று பரம கடவுளை கோரி தபம் செய்கிறேன். அப்படி தபம் செய்கிற போது எப்படி
பாசுவத கனியும் சிலும்பு வளையலும் பெற்று வந்து ஏய், இவர் என்ன பண்ணாரு? சிவபெருமானை கோரி அந்த பாசுபதி கனியும் திரும்ப வாழாயுதத்தையும் பெற்று வந்தார். அது எப்படி? ஏய், 90 அடி கம்பத்தை நாட்டி அதை செப்பூசை நாட்டி அது மேல ஏன் தபம் செய்தேன்? அப்படி தபம் செய்தவனே பார்த்தா ஏய், யார் என்னுடைய தந்தை? என்னுடைய தந்தையா தேவகோமன் பார்த்தா அதே அடிமண்ணா அதோப்பா என்னுடைய அமிர்தால் பிறந்தவன் அர்ஜுனன் என்னுடைய அம்சத்தால் பிறந்தவன் அர்ஜுனன் அவன் மன உறுதியாக தபம் செய்யறான் இல்ல மனச்சோரம் அடைந்து தபம் செய்யறான் அது பரிசோதித்து வா அப்படி என்று இடிமன்னனிடம் சொல்ல இடிமன்னனாகப்பட்டவன் சப்திடிகளும் ஒன்றாக சேர்த்து சப்திடிகளும் ஒன்றாக சேர்த்து தடான்னு இறங்கி வர அப்ப பார்த்தேன் அவனை பிடித்து அடி அடிமண்ணா டேய் உனக்கு நான் என்ன பாவம் செய்தேன் ஆனா என் தபத்தை கெடுக்க பாக்குறேன் உன்னை விடுவதே இல்லை அப்படின்னு அவனை பிடித்து இந்த அக்கலை வச்சு அடிச்சு அதுக்கு என்னன்றா ஐயோ அப்ப பார்த்தா அப்ப இடிமன் ஐயா அப்ப இடிமன் என்னோட மன்னிப்பு கேட்டா ஐயா என்ன மன்னிச்சு விடு ஐயா என் சுய புத்தியால் நான் வர கிடையாது என் சுய புத்தியால் நான் வர கிடையாது அதோப்பா தேவகோமன் தேவேந்திரன் உன்னுடைய தந்தை அவர் உரைத்தபடிதான் நான் வந்தேன் அவர் என்னடா சொன்னார் அப்படி நான் கேட்டேன் அதோப்பா என்னுடைய அமிர்தால் பிறந்தவன் அர்ஜுனன் அவன் மன உறுதியாக தபம் செய்யறான் இல்ல மனச்சோர மனைச்சு தபம் செய்யறான் அவன் தபத்தை கலைத்து விட்டு வா அப்படி என்று உன்னுடைய தந்தை சொன்னதுனால் உன் தபத்தை நான் கெடுக்க வந்தேன் அப்படி என்று இடிமன் உரைச்சான் அதுக்கு நான் உரைத்தேன் அடே அடிமண்ணா அதோப்பா ஆனா நீ சப்த இடிகளும் சேர்த்து நீ இறங்கி வரும்போது ஆனா எதுக்க பயம் இருக்கணும் இந்த மாநில மக்களுக்கு எப்படி இருக்கும் அதனால் அதோப்பா தர்மராஜு அபயம் பீமா அபயம் அர்ஜுனா அபயம் நகுல சகாதவர்களே அபயம் அப்படின்னு சொன்னா உன்னுடைய இடியாகப்பட்டது ஒரு காத தூரத்துக்கு அப்புறமா செல்ல வேண்டும் இதுக்கு நானே பயந்துட்டேன் பாமர மக்கள் எல்லாம் பயப்படுவாங்க அதனால இடியை கண்டா 10 மைல் 10 மைல் ஒரு தூரம் 10 மைல் கண்டுபிடிச்சா இடி தத்தது பேரை கண்டால் அடே தர்ம அபயம் அடே அர்ஜுனா அபயம் அடே தர்ம அபயம் அடே பீமா அபயம் நகல சகாதாரர்களே அபயம் இந்த பேரை சொன்னால் 10 கால தூரமா உய வேண்டும் அப்படின்னா 10 மைல் 10 மைல் 10 மைல் ஒரு வீரனுக்கு நாம ஒரு பரிசு கொடுக்க வேண்டுமே அப்படி என்று மின்னல் ஒளியே எனக்கு பரிசாக கொடுத்தார்கள் அது இடிமலை இடி இடிச்சான் பார் இப்படிப்பட்ட திறவச்சாலிக்கு இந்த அர்ஜுனனுக்கு நாம எப்படின்னா ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் அப்படி என்று அவன் தங்க இருக்கார் மின்னல் ஒளி பரிசா கொடுத்தார்கள் நான் ஒரு பரிசு கொடுத்தேன் என்னன்னு செருப்பு எடுத்து கொடுத்தேன் யாருடா கொடுத்தா இவருக்கு மகனே செருப்பு எடுத்து கொடுக்குறாங்க இந்த சைக்கிள் போட்டியில இருந்தா லாஸ்ட் அப்படி இருக்க அப்புறம் பார்த்தேன் 12 வனவாசம் வாசம் வந்து நாடு கேட்டா அந்த சந்தோஷம் பார்த்தான் துரியோதனன் ஆமா அடே ராஜாக்களே துரியோதனன் நாட்டை கேட்டோம் நாட்டை கேட்டு பாத்தீங்க நாட்டை கொடுக்க மறுத்தார் அத பாரு என்னுடைய மாமா கோபால கண்ணன் அவன்கிட்ட ஏன் போற நாட்டை கேட்டோம் நாட்டை கொடுக்க மறுத்தார் எங்க மாமா கோபால கண்ணன் உரைத்தார் துரியோதனா நீ நாட்டை கொடுக்கவில்லை என்றால் நாட்டமான சண்டை ஏற்படும் நாட்டை கொடுக்க வேண்டாம் நாட்டமான சண்டை ஏற்படும் அப்படின்றார் அப்ப பார்த்தான் துரியோதனா ஏ கண்ணா கண்ணா எம்மதமும் சம்மதம் இந்த கத்தி முனையில் எவன் ஒருவன் வெற்றி பெறுகிறாரோ அவனே இந்த அஸ்தாபனத்தை ஆள வேண்டும் என்ன சொன்னா இந்த கத்தி முனையை எவன் ஒருத்த வட்டுவா சண்டை செய்கிறானோ அப்படியே அந்த அஸ்திராபுரத்தை ஆளலாம்
அப்படின்னு எவன் ஒருவன் வெற்றி பெறுகிறானோ அவனு நாட்டாளரா இந்த நாட்டை ஆளலாம் அப்படி என்று துரியோதன கட்டளையிட்டான். கட்டளையிட்டவனே பார்த்தாருடைய மாமா, டேய் துரியோதனா, நாட்டுக்கு நீ பேரரசன், எத்தனை நாள் சண்டை ஏற்படுத்தலாம், எத்தனை நாள் சண்டை ஏற்படுத்தலாம் அப்படி என்று என் மாமா கோபாலக்கண்ணன் உரைத்தார். அதுக்கு பார்த்தான் துரியோதனன், ஏ கண்ணா, அந்த ராஜாக்கள் கொள்வதற்கு அவங்க சண்டை செய்வதற்கு 10 நாள் போதும், 10 நாள் போதும் அப்படி என்று துரியோதனன் உரைத்தான். ஜகுனி பார்த்தான், ஜகுனி என்ன உரைக்கின்றான், மருமகனே துரியோதனா, அந்த ராஜாக்கள் 12 ஆண்டு வனவாசம் காட்டுல கறந்த பசங்க, அவங்களை கொல்லுவதற்கு 10 நாளா, ஒரு 8 நாள் போதும் அப்படி என்று ஜகுனி உரைத்தான். அப்படி ஜகுனி உரைத்தவனே பார்த்தாருடைய மாமா கோபாலக்கண்ணன், துரியோதனா, நாட்டுக்கு நீ ஒரு பேரரசர், அதனால் உன் வாத்தியம் நான் தட்டக்கூடாது, உன் வாத்தியம் நான் தட்டக்கூடாது. ஆனா வயதில் பெரிய மனிதன், பெரியவங்க பேச்சு கேட்கணும், பெரியவங்க பேச்சு கேட்கணும். அதனால் வயதில் பெரிய மனிதன், அவர் சொன்னதோ 8 நாள், துரியோதனன் சொன்னது 10 நாள், ஜகுனி சொன்னது 8 நாள், 10, 8, 18 நாள் சண்டை. புரியுதா? எப்படி நாட்டுக்கு பேரரசு மன்னன் அவன் என்ன செய்தான்? கோபால கடுவன் நாட்டு கட்டு மாட்டான், நாட்டை கொடுக்க மாட்டேன் மறுத்து விட்டான். கண்ணா, நாட்டை கொடுக்க மாட்டேன், 10 நாள் சண்டை வை அப்படி கேட்டா துரியோதனன். அப்ப என்ன சகினி சொன்னா, ஐயா துரியோதனா, ஏண்டா 10 நாள் சண்டை வைக்கிற, அவளை காட்டுக்கு அந்த பசங்க அவன் திறமை இருக்காது, அதனால 10 நாள் வேண்டாம், 8 நாள் சண்டை வை அப்படின்னு சண்டை ஏற்படுத்தி அடிச்சு, ஆமா. அப்ப பார்த்தார், மாமா என் பெருமானே, எனக்கு படத்துணையாக நீ வர வேண்டும் அப்படி என்று நான் உரைத்தேன். படத்துணையாக எனக்கு நீங்க வர வேண்டும் அப்படின்னு நான் உரைத்தேன். அந்த பார்த்தான் துரியோதனன், மாமா, ஏன்னா அவருக்கு சின்ன மரிமாவன், நான் தங்கச்சி விட்டுக்கிறேன், அவனுக்கு சின்ன மரிமாவன். அதனால துரியோதனன் பார்க்கறான், மாமா எனக்கு படத்துணையாக நீ வர வேண்டும் அப்படி என்று துரியோதனன் கேட்க, நானும் கேட்க. அப்ப பார்த்தார் என் மாமா கோபாலக்கண்ணன், காலையில நான் யாரு பாக்குறனோ, காலையில நான் யார பாக்கின்றனோ, ஆமா, அவன் கூட நான் வருகிறேன் போ அப்படி என்று என் மாமா கோபாலக்கண்ணன் உரைத்து விட்டார். என் மாமா கோபாலக்கண்ணன் உரைத்து விட்டார். அவர் உறங்கி கொண்டிருக்கிறார். நானும் என்னுடைய மனைவி சுபத்திரியம், ஆமா, சென்று அவர் உரை கொண்டிருக்கிறார். பத்தியா, அவர் காலு கீழே நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமா, என்னுடைய மனைவி சுபத்திரையும் நானும் அவருடைய காலு கீழே நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமா, துரியோதனன் தலைமூட்டில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமா, என் மாமா ஏஞ்சா இருப்பார். ஏஞ்ச உடனே எங்களை பார்த்தா, மாமத்துனா எப்பமா வந்த அப்படி என்று என்னுடைய மனைவி சுபத்திரியும் கேட்க, என்னையும் கேட்டார். இந்தாண்ட பார்த்தா மருமகன் துரியோதனா, நீ எப்ப வந்த அப்படி தலைமூட்டில இருந்தா தெரியாது, தூங்கி எப்படி ஒரு ஏஞ்சிப்பார், தலைமூட்டு திரும்பி பாப்பேன், நம்ம கால பக்கத்தை எழுதி பார்ப்போம். அப்ப பார்த்தா யாருடைய மாமா. அப்ப கேட்டா துரியோதனிடம், துரியோதனா, என்னிடம் 4 கோடி சேனை இருக்கின்றது, என்னிடம் 4 கோடி சேனை இருக்கின்றது. அதனால் 4 கோடி சேனை வேண்டுமா, இல்ல நான் ஒருவன் முட்டை வேண்டுமா? 4 கோடி சேனை வேண்டுமா? 4 கோடி சேனை வேண்டுமா? ஆனா 4 கோடி சேனை வேண்டுமா? நான் ஒருவன் வேண்டுமா? நீ ஒரு ஆள் வேணுமா? ஏ கோபாலக்கண்ணா, நீ ஒரு ஆள் வந்து நீ என்ன பண்ண போற? அதானே, நீ ஒரு ஆள் வந்து நீ என்ன பண்ண போற? எனக்கு 2 கோடி சேனை வந்தால் போதும். நான் ஜெயிச்சிருவேன். அப்ப பார்த்தா, அப்ப 4 கோடி சேனை வேண்டுமா, நான் ஒருவன் முட்டை வேண்டுமா அப்படி என்று என் மாமா கோபாலக்கண்ணன் உரைத்தார். அப்ப பார்த்தா துரியோதனன், ஏ கண்ணா, நீ மாடாடு மேய்ச்சவன், ஆனா நீ வந்து என் கூட நீ கத்தி எடுத்து சண்டை செய்ய போற, கத்தி எடுத்து சண்டை செய்ய போறியா? நீ எனக்கு வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம். உன்னிடம் இருக்கிறது பா 4 கோடி சேனை. ஆமா, அந்த சேனை மட்டும் இருந்தால் போதும் அப்படி என்று
துரியோதன உரைத்தான். அப்படி துரியோதன உரைத்தோனே 4 கோடி சேனைகளும் துரியோதன பக்கம் போனது. மொத்தம் 18 கோடி சேனை. ஆமா, 18 சேனை. முதல் நாள் சண்டையிலே 18 12 சண்டை வைத்தோம். முதல் நாள் சண்டையிலே இந்த ராஜாக்களுக்கு தோல்வி. ஏய் அப்பா 18 நாள் சண்டையில முதல் நாள் சண்டையில ராஜாக்களுக்கு தோல்வி. அது என்ன காரணம்? அது என்ன காரணம் தம்பி? அது அப்பா வில்லாடன் மகன் சுவேதனன் உத்தரகுமாரன். சுவேதனனுக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்தோம். ஆமா, அதனுடைய பாட்டன் பீஷ்மாச்சாரி சூழ்ச்சியினால் சுவேதனனும் உத்தரகுமாரனும் மாண்டார்கள். முதல் நாள் சண்டையில் குடும்பத்துல 2 புள்ளியே வாரி கொடுத்துட்டாங்க. முதல் நாளே ராஜாக்களுக்கு தோல்வி. ஆனால் அதே 8ஆம் நாள் சண்டையில் இந்த அர்ஜுனனுக்கு நாகக்கண்ணிக்கு பிறந்த நல்ல அரவபாலன் மாண்டான். 18 நாள் சண்டையில முதல் நாள் சண்டையில விளையாட மன்னனுக்கு பிறந்த சுவேதனன் உத்தரகுமாரன் மாண்டான். அப்படியே 8ஆம் நாள் சண்டையில அர்ஜுனுக்கு நாகக்கண்ணி பிறந்த அரவபாலன் மாண்டான். ஆனா 10ஆம் நாள் சண்டையில் பாற்றென்று பாராமல் அதோ பாருடைய தாத்தா பீஷ்மாச்சாரிய தற்பா சனத்தில் சாச்சேன். 10ஆம் நாள் சண்டையில பீஷ்மாச்சாரிய தற்பா சனத்தில் சாச்சேன். அப்படி சாத்தோனே 13ஆம் நாள் சண்டையில் இந்த அர்ஜுனனுக்கும் சுமத்திரிக்கும் பிறந்த வீரவாள் அபிமன்யு மாண்டான். தாத்தன் என்று பாராமல் பீஷ்மாச்சாரிய தர்பார் சனத்தில் சாய்த்தார். அதே 14ஆம் சண்டையில் சுபத்திரிக்கும் அர்ஜுனுக்கு பிறந்த அபிமன்யு மாண்டான். அப்ப பார்த்தா யாரு ஜெயச்சரசன் என்னுடைய மகன் இருக்கிற பார்த்தா என் மகனை சுத்தி சரகுட வளர்த்து விட்டார். அப்ப சரகுட வளர்த்தோடனே என்னுடைய அண்ணன் இருக்கிறார் பார்த்தா மீமாட்சி கேட்கிறார், மகனே என் தம்பி பெற்ற மாணிக்கமே அபிமன்னா அதோப்பா துரியோதனன் ஜெயித்தவன் செல்லுவன். ஆமா, அனைத்து பேரும் உன்னை சுத்தி வளர்த்து விட்டார்கள். அதனால் உன் சண்டையில நான் பங்கு கொள்ளலாமா? உன்னுடைய சண்டையில் பங்கு கொள்ளலாமா அப்படி என்று என் அண்ணன் பீமாட்சி கேட்டார். அதுக்கு என்னுடைய மகன் உரைக்கின்றான், பெரியப்பா எனக்கு 2 மனைவிகள், 2 பொண்டாட்டி. ஆமா, கண்ணன் மகள் சுந்தரி ஒன்று, வில்லாள மகள் ருத்தரி 2. ஆமா, 2 பொண்டாட்டில எதனா ஒரு பொண்டாட்டிக்கு உனக்கு நான் தரேன். ஆனா என் சண்டையில மட்டும் பங்கு கொள்ள விட மாட்டேன். குப்பா கேட்டார். தகுனி செல்லிய கர்ண துராச்சாரி எல்லா கும்பலா சேர்க்கிறார் சார். கும்பலா சேர்ந்து ஒரு சரவண வளர்த்துட்டார்கள். ஓ சண்டையில பங்கு கொள்ளலாமா அப்படி பீமாசி கேட்டார். அதுக்கு சொன்ன அபிமன்யு, சரியாப்பா எனக்கு இருப்பது 2 பொண்டாட்டி, கண்ணன் மகன் சுந்தரி, விளாடன் மகன் ருத்திரி, 2 பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி கேளு நான் தரேன். ஆனா சண்டையில மட்டும் பங்கு கொள்ள என்னுடைய சண்டையில பங்கு கொள்ள விட மாட்டேன் அப்படி என்று என் மகன் உரைத்தான். அதே 14ஆம் சண்டையில் இரவு சண்டையில் அதோப்பா என் அண்ணனுக்கு பச்சா பீமாட்சிக்கு கவலை கண்ணிக்கு பிறந்த கடோர் கஜன், அந்த கடோர் கஜனாகப்பட்டவன் ஆகாயத்திலிருந்து துரியோதன சேனைகளாம் சும்மா தவிடு பொடியா செய்கின்றான். அப்ப பார்த்தா கர்ணனாகப்பட்டவன் ஒரு வேலையத்தை எடுத்து விட்டார். ஆமா, அது கடோர் கஜன் மார்பிள் போய் பிளந்தது. கடோர் கஜன் மார்பிள் பிளந்தது. அப்ப அந்த கடோர் கஜனாகப்பட்டவன் ஆகாயத்திலிருந்து உருண்டு பிறண்டு வருகிறார். அப்படி வருகின்ற நேரத்தில் என் அண்ணன் இருக்கிற பச்சா பீமாட்சி அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மகனே கடோர் கஜா, அவர் ராஜாக்கள் படை மீது நீ சாய வேண்டாம், அவர் ராஜாக்கள் படை மீது நீ சாய வேண்டாம், துரியோதன பட பக்கம் போய் சாய் அப்படி என்று என் அண்ணன் பீமாட்சி சொல்ல கடோர் கஜன் இந்த இடத்தில் ஒரு அக்கோணி சேனை மாண்டது. கடோர் கஜா மாயாஜால உடையவன். அப்ப
அந்த கர்ணன் என்ன பண்ணா வேலை எடுத்து விட்டான். மாறை பாய்ந்தது. பார்வை பிளந்தது. அப்படி கீழே ஒரு நேரத்தில் நீ துரியோதன பக்கம் படபால வீடு. அப்படி வீழ்ந்த உடனே ஒரு அக்குள் சேனை க்ளோஸ். அவ வீழ்ந்த இடத்தில் கடோரகஜன் வீழ்ந்த இடத்தில் ஒரு அக்குள் சேனை மாண்டது. அதே 17ஆம் நாள் சண்டையில் பார்த்தாருடைய அண்ணன் யார் பீமாச்சி. அதப்பா என் அண்ணனை கண்டு துர்சாதனன் அவன் ஓடுகிறான். பார்த்தாருடைய அண்ணன் ஐயா துர்சாதனா அதுவப்பா என்னுடைய மனைவியே பத்திரி பாஞ்சாலியே 60ஆம் படி ஏத்து நீ மானப்பங்க சரியா அல்லவா. ஆனால் அன்னைக்கு நான் என்ன சபதம் இட்டேன் துர்சாதனா உன்னுடைய ரதத்தை உன்னுடைய உதிரத்தை நான் குடிக்கிற வரைக்கும் என் இரு கரத்தான ஜலத்தை மாட்டேன் அப்படி என்று எங்க அண்ணன் அன்று சபதம் செய்தார். அன்று சபதம் இன்று நிறைவேற வேண்டும் அப்படி என்று அந்த துர்சாதனை பிடித்து அவனை அடித்து தலைகைய குத்தி சம ஏற்று அப்படி உழுகுனா இருப்பாரு. புளிய மரத்துல புளியம்ப உழுகுனா எப்படி அவனை பிடித்து இந்த சபை கொண்டு வந்தார். சபை கொண்டு வந்து இந்த இருதர படையில் சபையார்களே வீராதி வீரர்களே இந்த இருதர படையில் முகத்தில் எவன் ஒருவன் ரோமம் வச்சிருக்கிறானோ யார் ஒருத்தர் மீச வச்சுக்கிறாங்களோ முகத்துல எவன் ஒருத்தவன் அவன் வந்து இவனை காப்பாத்தலாம் அப்படி என்று என் அண்ணன் உரைத்தார். என் அண்ணன் உரைத்தவனே அப்ப என்ன நீ சொன்னது என்ன சொன்ன இந்த இருதர படையில் அப்ப இருதர படைனா துரியோதன படையும் பாண்டவர் படையும் இருதர படையில் இந்த இருதர படையில் முகத்தில் எவன் ஒருவன் ரோமம் வைத்து இருக்கிறானோ அவன் வந்து இவனை காப்பாற்ற சொல்லலாமா சொல்லக்கூடாது நின்றா பாப்பா நீயா நானா அப்படின்னு என் அண்ணனோட போர் தொடுத்து என் அண்ணன் பார்த்தா என் மாமா கோபாலகன் அந்த நேரம் வந்து எங்களை சமாதானம் பண்ணிவிட்டார். ஆனால் 17ஆம் நாள் சண்டை ஆனா அண்ணனோட தெரியாமல் கண்ணனை மடித்து விட்டு அதே 18ஆம் நாள் சண்டை என் அண்ணனுக்கு பீமாச்சு துரியோதனத்தோட முறித்து பத்திரி பாஞ்சால் முடித்து எந்த குறைபாடும் இல்லை. இந்த அஸ்தாபரத்தை அறத்தா செய்கிறோம் 31 நாளாக இன்றைய தினம் என் அண்ணா ஒருபடி கட்டளை. அதனால நான் தனிப்பா பார்க்க கூடாது. என் மனைவி சுபத்திரை நாகக்கணை ஆமா இருவரு அர்ஜுன மனைவி இதோ சுபத்திரை தற்பார்
ஆமாம்மா. தேவி